தமிழ் சினிமாவின் கனவு கன்னியாக ஒரு காலத்தில் வலம் வந்தவர் தேவயானி. அன்பான குடும்ப பாங்கான முகம், இயல்பான நடிப்புன்னு நம்ம வீட்டு பொண்ணா பல குடும்பங்கள்ல இடம் பிடிச்சார். தேவயானியோட உண்மையான பெயர் சுஷ்மா. சினிமாவுக்காக தான் பேரை மாத்திக்கிட்டாங்க. இப்போ குடும்ப பாங்கான நடிகையா நமக்கு அவரை தெரியும். ஆனா அவரோட முதல் தமிழ் படம் தொட்டாச்சினிங்கில செம்ம கிளாமரான ரோல்ல தான் அறிமுகமானார். ஆனா காதல் கோட்டை திரைப்படம் அவரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் குடும்ப குத்துவிளக்கா மாத்தி நட்சத்திர அந்தஸ்து தந்தது. அடுத்து அவரோட வாழ்க்கைய திருப்பி போட்ட காதல் கதை. சூரியவம்சம் படத்தோட ஷூட்டிங்ல தான் உதவி இயக்குனரா இருந்த ராஜகுமாரனை முதலா சந்திச்சார். நாளடைவுல அவங்க நட்பு காதலா மலர்ந்தது. ஆனா இந்த காதலுக்கு தேவயானி வீட்ல பயங்கர எதிர்ப்பு. அதனால 2001ல பெற்றோரையே எதிர்த்து வீட்டை விட்டு வெளியேறி ரகசியமா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு இனிமே தேவயானி நடிக்க மாட்டாங்கன்னு பலரும் நினைச்சாங்க. ஆனா கோலங்கள் மெகா சீரியல் மூலமா சின்ன திரையில கிராண்டா என்ட்ரி கொடுத்து அங்கேயும் உச்சம் தொட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கோலங்கள் அபிநயாவ மக்கள் மறக்கல. இப்போ தேவயானி இனியா மற்றும் பிரியங்கான்னு 2 அழகான மகள்களுக்கு அம்மா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரோட மூத்த மகள் இனியா சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி பாடல் நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துகிட்டு தன் குரலால ரொம்ப பிரபலமானார். இப்போவும் தேவயானி நல்ல குணச்சித்திர வேடங்கள் கிடைச்சா திரைப்படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இத்தனை படங்கள்ல உங்களுக்கு தேவயானியோட எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.